ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ள போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வைஷ்ணவி வினோத்குமார். இன்றைக்கி நாங்கள் ஹாமில்டனில் உள்ள டிஃபானி ஃபால்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். இது வின்டரில் அப்படியே ஃப்ரோசன் ஆகியிருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். சரி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். உள்ளே வந்தோடனேவே ரொம்ப அழகாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நாங்கள் இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பலான் இருக்கோம். இதுதான் இந்த வீடியோவில் இருக்க போது. வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். நாங்கள் ரொம்ப நாளாகவே ஒரு ஃபால்ஸ் ஃப்ரீஸ் ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். பட் அது இந்த வின்டரில் தான் நிறைவேறிடுச்சு. இந்த ஃபால்ஸ் எல்லாருமே சொல்லிகிட்டு இருந்தாங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இங்கே போகலான்னு டிசைட் பண்ணி வந்தோம். வந்தோடனே நம்ம பார்க்கிங்க்கு இங்கே பே பண்ணுங்க, $11 to $12 சம்திங் நினைக்கிறேன். பே பண்ணிவிட்டு உள்ளே போக வேண்டியது தான். நாங்கள் இயர்லியாகவே ஒரு 9 o'clock வந்ததுனால பெருசாக க்ரௌட் இல்லை, அதனால் ஃப்ரீயாக தான் போயிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில இடத்துலலாம் பிளாக் ஐஸ் இருந்ததுனால நம்ம காலை வச்சாலே வழுக்கிற மாதிரி தான் இருந்தது. அதுவும் சைட்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பான ராக்ஸ்லாம் இருந்ததுனால நம்ம விழுந்தால் ரொம்ப அடிபட்டுரும் கண்டிப்பாக. அந்த மாதிரி ஒரு ரிஸ்க்கான ட்ரையலாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இனிஷியலாக எங்களுக்கு தெரியாது இவ்வளோ ரிஸ்க்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பாதி தூரத்தில் தான் நாங்கள் இதை ஃபீல் பண்ண ஆரம்பித்தோம். கொஞ்சம் பயந்துட்டோம் கூட, ஏன்னா பசங்க வச்சுருக்கிறதுனால ரொம்பவே ரிஸ்க்காக இருந்த மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. இது கனடாவில் ரொம்ப பீக்கான வின்டர் சீசனுங்க. இந்த டைமில் பார்க்குறதுக்கும் பிளேசஸ் இருக்குது. நாங்கள் யூஸ்வலாக அந்த மாதிரியும் லைக் பண்ணுவோம். நாங்கள் பக்காவாக பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே கரெக்டாக போட்டுட்டு போவோம். நாங்கள் குளூர்லேருந்து கண்டிப்பாக எஸ்கேப் ஆகிடுவோம். பட் அன்எக்ஸ்பெக்டடாக இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது தான் நம்ம கொஞ்சம் ஹேண்டில் பண்ண மாதிரி இருக்குது. அதுவும் பசங்களை வச்சுட்டு போகும்போது. நாங்கள் இந்த ட்ரிப்பில் என்ன ஃபீல் பண்ணோம் அப்படின்னா, அங்கே போயிட்டு தான் எங்களுக்கு இந்த விஷயமே தெரிய வந்துச்சு. நிறைய பேர் அந்த ஸ்பைக் பூட்ஸ் போட்டிருந்தாங்க. அது அட்டாச் பண்ணிக்கலாமா நம்மளோட நார்மல் பூட்ஸோட. அந்த விஷயம் எங்களுக்கு அங்கே தான் தெரிஞ்சுது. ஏன்னா அது போட்டிருந்தவங்களாம் ஈஸியாக ஐஸை க்ராஸ் பண்ணி போயிட்டாங்க. பட் நம்ம நார்மல் ஷூ இல்லை பூட்ஸ் போட்டிருக்கிறவங்களுக்குலாம் பெரிய சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அதனால் ஒவ்வொரு தடவையும் நம்ம புது புது விஷயங்கள் கற்றுப்போம் இல்லையா, அதே மாதிரி இந்த ட்ரிப்பில் நாங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் இது ஒன்று தாங்க. இப்போ தாங்க பயங்கர ரிஸ்க்கான ஒரு பார்ட் வரப்போகுது நம்ம ட்ரிப்லே. ஒரு இடத்துல ஃபுல்லாக பிளாக் ஐஸுங்க. அங்கே கால் வச்சா கண்டிப்பாக வழுக்கி விடுவோம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் என் ஹஸ்பண்ட் பசங்க 2 பேரையும் மெதுவாக அழைச்சிட்டு போயிட்டாங்க. பட் நான் வரத்துக்கு ரொம்பவே யோசித்தேன். அதனால் நான் மேல் வழியாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்துட்டு இருந்தேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன். ஏன்னா அங்கே ஃபுல்லாக அவ்வளோ ஷார்ப்பான ராக்ஸ் இருக்குது. நம்ம ஒரு ஸ்டெப்பு தப்பாக வச்சாலும் விழறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் ரொம்பவே ஸ்லோவாக டைம் எடுத்து தான் வந்தேன்.
இப்போ அப்படியே அந்த அப்புறம் side என் பொண்ணு என் கீழே அந்த ஹஸ்பண்ட் சரிவுலாம் இருக்கு, எல்லாரும் அதில் வந்து என்னை பார்த்துக்கலாம். என்கரேஜ் பண்ணி எப்படியோ அங்கேருந்து பொறுமையாக வர வச்சிட்டாங்க. அவங்க அந்த மாதிரி என்கரேஜ் திரும்பிடு. பண்ணலன்னா என்னால் Clockwise வந்திருக்கவே போகாது, முடியாதுங்க. ஏன்னா அவங்க சொல்ல சொல்ல தான் நானே என்னால் அப்படியே. பண்ண முடியும் இப்படி அப்படின்னு வா, இங்க நினச்சி பாரு. வந்தேன். அப்புறம் சரி ஒரு ரிஸ்க்கை தாண்டிட்டோம், இதுக்கப்புறம் பெருசாக ரிஸ்க் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். பட் இதுக்கப்புறமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஃபால்ஸ் ஆனால் இங்கேருந்து தெரிய ஆரம்பிச்சிட்டு சரி இப்படியே பார்த்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் இல்லை இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் க்ராஸ் பண்ணிட்டோன்னா ஃபால்ஸை நல்லாவே பார்த்துட்டு போயிடலாம், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னதுனால ஒவ்வொருத்தவங்களாக பொறுமையாக வந்து போக ஆரம்பிச்சிட்டோம். என் ஹஸ்பண்ட் வந்து ஒருத்தவங்களாக அழைச்சிட்டு போய் அந்த ஸ்டெப்ஸில் ஏறி வந்து விட்டுட்டாங்க. அதுதான் வந்து டெட் எண்டு. அங்கேருந்து நம்ம வியூ வந்து நின்று பார்க்க முடியும். ஸோ பார்த்தாலே தெரியும் நான் ரொம்ப பேபி ஸ்டெப் தான் எடுத்து வந்துட்டே இருந்தேன். இதுதாங்க அந்த ஃப்ரீஸாக இருக்கிற ஃபால்ஸ். இதை பார்க்கறதுக்கு தான் நம்ம அவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்திருக்கோம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, இருந்திருக்கும் மேபி அது உள்ளே இருந்திருக்கும், நமக்கு விசிபிளாக தெரியல. நம்ம பார்க்குற இடம் ஃபுல்லாக ஐஸ் கட்டி தான் அந்த ஃபால்ஸ் அப்படியே வந்து ஃப்ரீஸ் ஆகி நிற்கிது பாருங்களேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இதை பார்க்குறதுக்கு. நாங்கள் ஃபால்ஸ் கிட்ட நின்றுட்டுருக்கோம். இங்கே வந்து கொஞ்சம் உள்ளே போனால் அப்படியே பயங்கர ஸ்லிப்பரியாக இருக்குது, ஐஸ் ஃபார்மாக இருக்குது. வர வழியும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வந்தேன், ஏன்னா கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்குது. பட் ஆனால் வந்து இவ்வளோ தூரம் வரத்துக்கு வந்து ஒர்த்து தாங்க. ஏன்னா இது நம்ம பார்க்க முடியாது, நார்மல் டேஸில் ஜஸ்ட்டு ஃபால்ஸ் தான் பார்க்க முடியும். பட் இப்போ ஃப்ரோசன் ஃபால்ஸ் பார்க்கணுன்னா இந்த டைம் வந்து பார்க்குறது தான் பெஸ்ட்டு. நாங்கள் வந்து இந்த வியூ வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஹாமில்டன்ல இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ ஃபால்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஐசியாக ரொம்ப ஐசியாக இருக்குது. நானும் என் அம்மாவும் ரொம்ப ரிஸ்காக இங்கே வந்து வேணால் நான் லீட் பண்ணிட்டேன் அம்மாவை. ஆமாம், இவ தான் வந்து என்னை லீட் பண்ணி கொண்டு வந்தா. ஆமா. இல்லைனா ரொம்ப கஷ்டம்தான். ஆமா. மாமி யூ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லி ஆமாம் சொன்னா. செய்யிட்டே இருந்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் எப்படியோ வந்துட்டோம். ரீச் ஆகி இப்போ என் அப்பாவும் தம்பியும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. ஃபோட்டோ செஷன் போயிட்டுருக்கு. ஆமாம். அதுக்கப்புறம் இங்கே பின்னாடி தெரிஞ்சா ஒரு ஐசி ஃபால் இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக வாட்டர் மாதிரி இருந்து ஐசி ஆட்டம் ஆயிட்டு. ஆமாம், So, இங்கே வந்தால் ரொம்ப கண்டிப்பாக risk. எல்லாரும் வந்து பூட்ஸ் ஆக்சுவலாக போடுங்க, அப்புறம் actually, ஸ்பைக்ஸ் வச்ச பூட்ஸ் போடுங்க. நம்ம பூட்ஸ் போட்டே ஸ்லிப்பாகும். அவங்க நார்மல் ஷூஸ் வந்து கேஷுவலாக வராங்க, அங்கேயே போக மாட்டாங்க. நம்ம ஏன் போக மாட்டோம், ஏன் பர்ஃபெக்டாக நம்ம பண்ணும். ஆமாம், ஓகே, சரி, நாங்கள் ஃபால்ஸ் என்ஜாய் பண்ணுறோம். பாய். இதுக்கப்புறம் நாங்கள் திரும்பி வரப்போ ஃபுட்டேஜ் பெருசாக இருக்காது. ஏன்னா நாங்கள் திரும்பி வரும்போது ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த ஐஸ் பார்ட்டை வந்து யாருமே க்ராஸ் பண்ணல, எல்லாம் மேலே ஏறி தான் வந்தோம். அதனால் ரொம்ப பசங்களை வச்சுக்கிட்டே எங்களால் வீடியோ எடுக்க முடியல. அவ்வளோதாங்க, நாங்கள் ஃபால்ஸ் பார்த்துட்டு வந்துட்டோம். பட் போகிற வழியெலாம் வந்து ரொம்பவே ரிஸ்கியாக தான் இருந்துச்சு. இது வரைக்கும் நாங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து போனதில்லை. ஜஸ்ட்டு ஒரு 10 minutes ட்ரையல்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து நார்மலாக இருக்கும் தான் நினச்சோம். பட் மற்ற சீசனில் வந்து நார்மலாக தாங்க இருக்கும். இந்த வின்டரில் அதுவும் பர்டிகுலராக ஐஸியாக இருக்கும்போது, அதுவும் பிளாக் ஐஸ்லாம் 2-3 இடத்துல இருந்துச்சு. அதெல்லாம் செம ஸ்லிப்பரியாக இருந்தது. அதுவும் நாங்கள் பசங்களை வச்சுட்டு வந்ததுனால பயங்கரமாக ரிஸ்க் எடுத்து தான் போயிட்டு வந்தோம். இந்த டிஃபானி ஃபால்ஸ் வரதா இருந்தால் அந்த ஸ்பைக் பூட்ஸ் வந்து போட்டுட்டு வாங்க, அதுதான் வந்து சேஃபர் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கே நிறைய பேர் சொன்னாங்க. இனிமேல் நாங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். நிறைய பேரோட ஹெல்ப் வாங்கி எப்படியோ வந்து சேர்ந்தாச்சு. எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரையும் தமிழ் போல் வாழ்க.